கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த முதல்ல வீடியோவில் போட்டிருப்போம் பாருங்கள், ஒரு ஓலை வீடு. அந்த வீடு கர்த்தரால் கொடுத்த வீடு. முதலாக இந்த ஊருக்கு நாங்கள் கடந்து வரும்போது 19 வருஷம் ஆயிடுச்சு. ஆனாலும் கர்த்தர் எங்களுக்கு அந்த வீடை கொடுத்து அதில் தான் நான் ஸ்டார்டிங்காக முதல் ஊழியத்தை நாங்கள் இந்த வீட்டில் தான் ஆரம்பித்தோம். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த வீட்டில் தான் நாங்கள் ஆரம்பித்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். கர்த்தர் எங்களுக்கு இந்த வீட்டை கொடுத்தார். அல்லேலூயா. இந்த வீட்டில் தான் நாங்கள் முதல் ஜெபம் ஆரம்பிச்சது பாருங்கள். இந்த வீடியோ எதுக்கு நான் போட்டிருக்கேன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள். ஒரு வசனத்தையும் சொல்லி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த வீடு தான் இது பாருங்கள். இந்த வீட்டில் நின்று தான் நான் ஒரு மெசேஜ் கொடுத்துருப்பேன். அதனால தான் இந்த வீடு ஃபுல்லாக உங்களுக்கு கவர் ஆகலன்னு தான் இப்போ நான் இந்த ஒரு சின்ன ஒரு வீடியோவும் இது கூட இணைந்து நாங்கள் போடுறோம். பாருங்கள், இதுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்க. கர்த்தருடைய வல்லமைக்காரம் எப்போதும் நம்ம கூட இருக்குது. அல்லேலூயா. பாருங்கள், பக்கத்தில் ஒரு மரங்கள்லாம் இருக்குது. நல்லா வந்து தங்குறவங்களுக்கெல்லாம் உட்காரலாம், நல்லா வசதி இருக்குது. ஆனால் தங்குறதுக்கு தான் வீடு ரொம்ப சின்னதாக காணப்படுகிறது. இதுக்காக தான் கடந்து ஜெபித்துக்கொள்ளுங்க. கர்த்தருடைய ஊழியத்தில் வருகிற அனைவரும் சந்தோஷமாக ஆசீர்வாதமாக தங்கணும். அதுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்க. பாருங்கள், மரம் எங்கெல்லாம் இருக்குது. இங்கே தங்குறவங்களுக்கு பாத்ரூம் வசதி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். 3 நாள் உபவாசம் எடுத்து தங்குவாங்க. எல்லோரும் தங்கி ஜெபிக்கிறாங்க. நிறைய ஜெப வீரர்கள், நிறைய பேர் விசுவாசிகள், ஜெப வீரர்கள் எல்லோரும் இணைந்து ஜெபிக்கிற இடம் இதெல்லாம். நல்லா ஜெபிக்கிறாங்க. மரங்கிட்டலாம் உட்காந்து நல்லா ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த நாட்களில் செய்து கொண்டிருக்கிறார். அதற்காக ஜெபித்துக்கொள்ளுங்க. இந்த சின்ன வீடியோ இதோட இணைந்து போட்டிருக்கோம். இதுதான் வீடு. இந்த ஓலை வீட்டுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்க. இந்த வீடு கட்டப்படணும். நிறைய பேர் தங்குறதுக்கு ரொம்ப வசதி கம்மியாக இருக்குது. ஆனால் இந்த நாட்களில் கர்த்தர் உங்கள் ஜெபங்களெல்லாம் கேட்டு அற்புதம் செய்வாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரி முகாந்திரம் நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம்.